இன்னைக்கு நடந்துருக்கிற அவல ஆட்சின்னு கூட சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குதுங்க. இவனுங்களை போடுற ஒரு அநியாயக்காரங்களை இருக்கிறது. இன்னும் 2 நாள்ல எலெக்ஷன் வச்சா கூட எடப்பாடி முதலமைச்சர் வந்துருவாருங்க. அதுல எந்தவித மாற்றம் இல்லை. இன்னைக்கு நடந்துருக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற எத்தனையோ கொடுமைகள்ல எங்கெங்க நல்லா பண்றான், நல்லா கெடுதல் தாங்க பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை தனியா நடந்து வர முடியலைங்க, ஒரு வயசான கிளவி வர முடியலைங்க, சின்ன குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை நடந்து வர முடியல. எங்கெங்க பெண்களுக்கு பண்றாங்க? அவங்க பெண்களுக்கு வேணா பண்ணுவாங்க. துர்கா ஸ்டாலினுக்கு வெள்ளியில பீரோ, தங்கத்துல சாவி, அதை பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில். தமிழ்நாட்டு பெண்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க? ஒன்றும் வேணாங்க. புரட்சி தலைவி அம்மா வந்து லேப்டாப் கொடுத்தாங்க பெண்களுக்கு, அது ஒன்று எடுத்துக்குவோம். அந்த லேப்டாப்பை திருப்பி கொடுத்தாரா? இருந்தாலே தாலிக்கு தங்கம் கொடுத்தாரா? எல்லாத்தையும் அறுத்துக்கினாரு, தாலி அறுத்தினாரு, லேப்டாப்பை பிடிக்கினாரு, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு சாராய பாட்டில் கையில் கொடுத்துருக்காரு. அவனை என்ன பண்ணணும்னு சொல்லுங்க? ஓட விரட்ட தான் இன்னைக்கு ஓடி வந்துட்டு இருக்கோம். மிக விரைவில் 2026 சத்தியமா சொல்றேங்க, அண்ணாமலையார் மேல ஆணையா சொல்றேன், அண்ணாமலையார் தீபஜோதி மேல ஆணையா சொல்றேன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவது உறுதி.